வணக்கம். நாம தினமும் பயன்படுத்துற அது இல்லாம நம்மால இருக்கவே முடியாத ஒரு பொருளை பத்தி ஒரு சூப்பரான ரகசியத்தை இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க போறோம். வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். சரி, ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு காலையில எந்திரிச்சதும் முதல்ல தண்ணிய வச்சு என்ன செஞ்சீங்க? தாகமா இருந்துச்சுன்னு குடிச்சீங்களா? இல்ல முகம் கழுவுனீங்களா? இல்லனா உங்க பல்ல பளிச்சுன்னு தேய்ச்சிங்களா? ஆமா, தண்ணி நம்மள சுத்தி எல்லா இடத்துலயும் இருக்கு. சொல்லப்போனா நம்ம உலகத்தையே அழகா இயக்குறதே அதுதாங்க. நமக்கு தாகம் எடுக்கும்போது குடிக்கிறோம். நம்ம வீட்ல இருக்கிற செடி பூ எல்லாம் அழகா வளரணும்னா அதுக்கு ஊத்துறோம். வெளியில ஜாலியா தண்ணில குதிச்சு விளையாடுறோம். நம்ம பல்ல தேக்க குளிக்கான்னு நம்மள சுத்தமா ஆரோக்கியமா வச்சுக்கவும் தண்ணி தான் உதவுது. சரி, இப்போ ஒரு முக்கியமான விஷயத்தை கற்பனை பண்ணி பார்க்கலாம். ஒருவேளை தண்ணியே இல்லாம போயிட்டா நம்ம உலகம் எப்படி இருக்கும்னு யோசிச்சிருக்கீங்களா? கொஞ்ச நேரம் கண்ணை மூடி கற்பனை பண்ணி பாருங்க. திடீர்னு உலகத்துல இருக்கிற எல்லா தண்ணியும் சும்மா மாயமா மறைஞ்சு போச்சு. நம்ம வீட்டு குழாய திறந்தா ஒரு சொட்டு கூட வரல. அப்போ என்ன ஆகும்? தண்ணி இருக்கும்போது பாருங்க, இந்த சூரியகாந்தி பூ எவ்வளவு உயரமா சந்தோஷமா சூரியனை பார்த்து சிரிக்குது. ஆனா அதே பூவுக்கு தண்ணி இல்லைனா இப்படி ஒரு சின்ன சோகமான பூவா வாடி போயிடும். அதால சரியா ஏங்கவே முடியாது. அப்புறம் நம்மளோட ஜாலியான குளியல் நேரம். விளையாட்டு பொம்மைகளோட குளிக்க தயாரா இருக்கிற இந்த குளியல் தொட்டி தண்ணி இல்லைனா இப்படி வெறுமையா கொஞ்சம் கூட ஜாலியே இல்லாத ஒரு இடமா மாறிடும். நம்மளோட எந்த ஒரு முக்கியமான வேலையும் நடக்காது. அப்போ நம்ம உலகம் நல்லபடியா இயங்குறதுக்கு தண்ணி இவ்ளோ முக்கியம்னா அந்த முக்கியமான தண்ணி நமக்கு எங்கிருந்து கிடைக்குது? இதுதாங்க அந்த பெரிய இரகசியம். அந்த பெரிய ரகசியம் என்ன தெரியுமா? அதுதான் மழை. ஆமா, நாம பயன்படுத்துற ஒவ்வொரு சொட்டு தண்ணிக்குமே காரணம் இந்த மழைதான். அது வானத்துல இருக்கிற மேகங்கள்ல இருந்து தான் நமக்கு கிடைக்குது. இது ஒரு அற்புதமான பயணம் இல்லையா? முதல்ல மழை பெய்து ஆறுகள் ஏரிகள் எல்லாத்தையும் நிரப்புது. அங்கிருந்து அந்த தண்ணி நம்ம வீட்டுக்கு வருது. அப்புறம் என்ன, நம்ம எல்லா தேவைகளுக்கும் அது தயாரா இருக்கு. இந்த ஒரு காரணத்தினாலதான் மழைய நம்ம எல்லாருக்கும் ஒரு உண்மையான ஹீரோன்னு சொல்லலாம். அது ஏன் அப்படி சொல்றோம்னு தெரியுமா? நம்ம ஹீரோவான மழைய பத்தி ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான வரி இருக்கு. அது என்னன்னா, நீரின்றி அமையாது உலகு. அப்படின்னா தண்ணி இல்லாம இந்த உலகத்துல எதுவுமே இயங்காது. நம்மால இயங்க முடியாது, செடி கொடைகளால இயங்க முடியாது. அந்த வரியோட தொடர்ச்சி வானின்றி அமையாது ஒழுக்கு. அப்படின்னா மழை இல்லைன்னா அந்த முக்கியமான தண்ணியே நமக்கு கிடைக்காது. பாத்தீங்களா ரெண்டும் எவ்ளோ முக்கியம்னு? சோ இனிமே மழை பெய்யறத பாக்கும்போது சும்மா வேடிக்கை மட்டும் பார்க்காதீங்க. அது நம்மளோட உலகத்தையே சந்தோஷமா இயங்க வைக்கிற ஒரு பெரிய ஹீரோன்னு நினைச்சு பாருங்க. அப்ப யோசிங்க, அந்த ஒவ்வொரு மழை துளிக்கும் நீங்க எதுக்கெல்லாம் நன்றி சொல்லுவீங்க?